வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரலாறு உயிர் பெற்ற தருணம், காலத்தை கடந்த சந்திப்பு, கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜருடன் ஒரு பிரத்யேக நேர்காணல். BSP மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அரவக்குறிச்சி. நீங்கள் பள்ளிகளை ஏன் மிகவும் முக்கியமாக கருதினீர்கள்? ஏன்னா பள்ளி தான் இப்போ ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை உருவாக்க இடம் கல்வி. அந்த ஒரு மாணவனுடைய வாழ்க்கையையும் நாட்டோட வளர்ச்சியையும் மாற்ற சக்தி கொண்டது. இன்றைய மாணவர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கிய அறிவுரை என்ன? நேர்மையாக படிங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மதிப்பு கொடுத்து நல்ல மாணவர்களாக வளருங்க. மதிப்பெண்களை விட நல்ல பண்புகள் முக்கியமா? ஏன்? ஆமாம், மதிப்பெண்ன்றது வேலை வாய்ப்பை பெறறதுக்கு உதவும். ஆனால் நல்பண்பு வாழ்க்கையை உயர்ந்த மனிதனாக வாழ உதவும். ஆசிரியர்களை மாணவர்கள் எப்படி மதிக்க வேண்டும்? ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை கவனமாக கேட்டு மரியாதையுடன் அவன் நடந்து அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை பின்பற்ற வேண்டும். பள்ளிக்கு வர விரும்பாத மாணவரிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்று பள்ளிக்கு செல்வது ரொம்ப பெரிய வரம். அந்த கிடைத்த ஒரு வரத்தை வீணடிக்காம மகிழ்ச்சியோட தோல்வி வந்தால் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். இன்று நீங்கள் முதல்வராக இருந்தால் முதலில் எந்த திட்டத்தை செயல்படுத்துவீர்கள்? ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை பெறத்துக்காகவும் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வரத்துக்காகவும் தேவையான சூழலை உருவாக்குவேன். ஒரு நாட்டை மாற்ற முதலில் யாரை மாற்ற வேண்டும்? பல நல்ல மாற்றங்கள் உள்ளன. கல்வியுடன் ஒழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாணவர்கள் தினமும் செய்ய வேண்டிய நல்ல பழக்கங்கள் என்ன? அதிகாலையில் எழுந்துக்கணும், நேரத்துக்கு பள்ளிக்கு செல்லணும், உண்மையாக மற்றவங்களுக்கு நடந்து கொள்ளணும், அதே மாதிரி பிறருக்கு உதவணும், நல்லா சுத்தமாக இருக்கணும். சமூக வலைத்தளங்களை மாணவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? கல்விக்கு தேவையான தகவலை அறியறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மாணவர்களுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்தணும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நீங்கள் ஏன் எளிமையாக வாழ்ந்தீர்கள்? மக்களின் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வதே என் நோக்கம். அதனால் நான் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் எங்களை போன்ற மாணவர்களிடம் ஒரு வாக்குறுதி கேட்டால் அது என்ன? நன்றாக படிப்போம், ஒழுக்கமாக வாழ்வோம், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிப்போம், நாட்டின் முன்னேற்றத்திற்கு நல்ல குடிமகனாக இருப்போம் என்று வாக்குறுதி அளிக்க வேண்டும்.